அனைவருக்கும் வணக்கம். கற்றதும் கேட்டதும் என்ற நிகழ்ச்சியில் இன்று நான் சேலம் ருக்மணி அம்மாள் அவர்களின் பேச்சில் மிகவும் ரசித்த ஒரு பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். திருநாரையூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பிள்ளையாருக்கு பூஜை செய்யும் சிவாச்சாரியார் ஒருவர். அவர் 3 நாட்கள் அவர் வெளியூர் செல்ல வேண்டியுள்ளது. எனவே தன்னுடைய அந்த வேலையை பூஜை செய்யக்கூடிய வேலையை தன்னுடைய பிள்ளையை செய்ய சொல்லிவிட்டு அவர் ஊருக்கு செல்கின்றார். அவன் சிறுவன், சின்னஞ்சிறுவன். அவனிடம் அவனுடைய அம்மா பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்ய ஒரு குடம் நிறைய தண்ணீர், ஒரு பூ மாலை, அதன் பின் அவருக்கு நைவேத்தியத்துக்காக ஒரு வெண்கல பானையில் சாதம், வடித்த சாதம், அதையும் வைத்து அத பூஜையை செய்து வர சொல்லி அனுப்புகிறார். அந்த சிறுவன் அந்த சாதம் எதற்கு என்று கேட்கிறான். அவர்கள் அம்மா சொல்கிறார்கள், இது பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம், பிள்ளையார் சாப்பிடுவாரு அப்படின்னு. ஓ, பிள்ளையார் சாப்பிடுவாரா என்று கேட்ட சிறுவன் அவன் போய் அந்த ஒரு குடம் நீரை அபிஷேகம் செய்து பூமாலையை இட்டு பொட்டு வைத்து அதன் பின் அந்த நைவேத்தியத்துக்காக அந்த சாப்பாட்டை வைத்து பிள்ளையாரே சாப்பிடு சாப்பிடு என்று சொல்லுகின்றார். அவனுக்கு தெரியாது பிள்ளையார் உண்மையாக சாப்பிட மாட்டார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய நம்பிக்கை பிள்ளையார் சாப்பிடுவார் என்பது. அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் அந்த பக்தியும் கொண்டு அவன் மீண்டும் மீண்டும் பிள்ளையாரை அழைக்கிறான். பிள்ளையாரே சாப்பிடு, பிள்ளையாரே நான் விளையாட போகணும்ல, எனக்கு நேரமாச்சு இல்ல, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு என்று அழைக்கின்றான். அவனுடைய அந்த உண்மையான பக்தியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் இறைவனை அந்த சாப்பாட்டை சாப்பிடச் செய்கிறது. எனவே அந்த பானை காலியாகிவிட்டது. உடனே அவன் சந்தோஷமாக அந்த பானையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கின்றான். அம்மா கேட்கிறார்கள், பூஜை செய்தாயா? ஓ, நன்றாக செய்தேன், இதோ பிள்ளையார் சாப்பிட்டார் என்று அந்த காலி பாத்திரத்தை கொடுக்கின்றார். அம்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன, பிள்ளையார் சாப்பிட்டாரா என்று 2 அடி வைக்கிறார்கள் அவனுக்கு. பொய்யா சொல்ற, பொய் பேச வேற பழகிட்டியா நீ? எப்படா பிள்ளையார் சாப்பிட்டிருக்கார், பிள்ளையார் சாப்பிட்டான்னு சொல்ற என்று 2 அடி வைத்து விட்டு போய்விட்டார். அவனுக்கு புரியவில்லை. இல்லையே, பிள்ளையார் சாப்பிட்டார், இவர்கள் தானே சொன்னார்கள் நைவேத்தியம் என்று, பிள்ளையார் சாப்பிட்டார் தானே என்று அவன் நினைக்கின்றான். ஆனா அவனுக்கு புரியல. அடுத்தது 2வது நாள். 2வது நாளும் அதே போல பூஜை நடக்கின்றது. பிள்ளையார் இவனுடைய அன்புக்காக அடிபணிந்து சாப்பிட்டார் அந்த நைவேத்தியத்தை. இவன் காலிப்பானையோடு திருப்ப வருகிறான். அம்மா கேட்கிறார், எங்கடா சாப்பாடு? பிள்ளையார் சாப்பிட்டாருமா. என்ன, பிள்ளையார் சாப்பிட்டாரா? ஏதோ நாய்க்கோ பூனைக்கோ வச்சுட்டு பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு பொய்யா சொல்ற என்று 2 அடி அப்படி போடுறாங்க. 2 அடியை வாங்கி கொண்டு அவன் விழித்து கொண்டே, என்ன இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கின்றது, பிள்ளையார் சாப்பிட்டார் தானே என்று அவன் நினைத்து கொண்டு நகர்ந்து விட்டார். 3வது நாளும் இதே போல் நடக்கிறது. அவருடைய அப்பா ஊர்ல இருந்து வந்து விட்டார் சிவாச்சாரியார். கேட்கின்றார் மனைவியிடம், பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்ததா? ஓ, நடந்தது. ஆனால் நெய்வேத்தியத்தை தான் இவன் சரியா வைக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதோ நாய்க்கோ பூனைக்கோ போட்டுட்டு இல்ல கீழே எங்காச்சும் கொட்டிட்டு வந்துட்டானான்னு தெரியல. ஏன்னா சாப்பாடு மிச்சமே இல்லை, ஆனா இவன் பிள்ளையார் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு. அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம். என்னடா சொல்ற நீ? எடு எடு, இந்த நைவேத்தியத்தை எடு, நான் அவனை அழைச்சிட்டு போறேன், பிள்ளையார் சாப்பிடுறாரு நான் பாக்குறேன் என்று அந்த நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவர் செல்கின்றார். அந்த சிறுவனையும் அழைத்து கொண்டு செல்கின்றார். வைக்கின்றார் அந்த நைவேத்தியத்தை. எங்கடா, பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு சொன்னேன் இல்ல, இதை சாப்பிட சொல்லு என்று. அதாவது இறைவனிடம் சவால் விட்டு செய்ய சொல்லி நாம் செய்ய வைக்க முடியாது. ஏன், இறைவனிடம் சவால் விட்டு எதையும் நடத்த முடியாது. அன்பால் மட்டுமே, பக்தி, உண்மையான பக்தியில் மட்டுமே நாம் செய்ய வைக்க முடியும். அப்ப பிள்ளையார் வரல. அப்ப அவனுக்கு ஒரு அடி விழுகிறது அப்பாவிடம் இருந்து. பொய்யா சொல்ற நீ, பொய் சொல்ல வேற பழகிட்ட நல்லா என்று. அந்த சிறுவன் அழுகிறான். பிள்ளையாரே, நீ தானே சாப்பிட்ட, 3 நாளும் நான் கொண்டு வந்து வச்சேன், நீ சாப்பிட்டே இல்ல, இப்ப பாரு என்ன பொய் சொல்றேன்னு சொல்றாங்க, என்ன அடிக்கிறாங்க, அப்ப நீ பார்த்துட்டே இருக்க, நீ சாப்பிடு என்று சொன்னவுடன் அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த நைவேத்தியம் காலியாகிவிட்டது. அதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார் அந்த தந்தை. ஊர் மக்கள் கூட எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பிறகுதான் புரிந்தது, உண்மையான அந்த சிறுவனின் உண்மையான பக்திக்கும் ஆழ்ந்த நம்பிக்கைக்கும் சாப்பிட்டார் அந்த பிள்ளையார் என்பது எல்லோருக்குமே அன்று தெளிவாக புரிந்தது.
அதன்பின் அந்த பிள்ளையாரைத்தான் இன்றும் பொல்லா பிள்ளையார் என்று சொல்லுவார்கள். பொல்லா பிள்ளையார் என்றால் நைவேத்தியத்தை சாப்பிட்டதுனால பொல்லா பிள்ளையார் என்று அர்த்தம் அல்ல. பொல்லா, பொ இல் இல் பள்ளிக்கூடம் எழுதுற அந்த இல், மிடில், நடு இல். பொல்லா பிள்ளையார் என்றால் உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார் என்று அர்த்தம். இவ்வாறு பல நிகழ்வுகள் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்வில் நடந்திருக்கிறது. அதை அவர்கள் வரலாறாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சிறுவனின் பெயர்தான் நம்பி. பிற்காலத்தில் நம்பி ஆண்டார் நம்பி என்று போற்றப்பட்ட அந்த மகா பெரியவர் அவர்தான் அந்த சிறுவன். இந்த வரலாறு, இது போன்ற வரலாறுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது, ஒரு செயல் செய்யும் பொழுது ஆழ்ந்த நம்பிக்கையோடும் உண்மையான பக்தியோடும் செய்யும் பொழுது அந்த செயல் வெற்றி அடையும் என்பதுதான் இதன் மூலம் நமக்கு உணர்த்தப்படும் வரலாறு. இதை உங்கள் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இது போன்ற சிறு சிறு கதைகளை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் பிராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறோம். அதாவது நம்ம சயின்ஸ்ல பிராக்டிக்கல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு, பிற்கால வாழ்க்கைக்கு, சவால் நிறைந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள ஒரு துணிச்சலை அந்த குழந்தைகளுக்குள் உருவாக்கும். நன்றி.